ஹலோ எவ்ரிவன், இங்கே பார்த்தீங்களா என்னோடய கை சைஸ்க்கு எவ்வளோ பெரிய கொய்யா பழம்னு. ஆக்சுவலாக இதை பார்க்கும்போதே எனக்கு பிக் பாஸ் ஞாபகம் தான் வந்துச்சு. ஏன்னா பிக் பாஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ரீசெண்டாக பொங்கல் செலிப்ரேஷனுக்கு இவ்வளோ பெரிய கொய்யா பழம் கொடுத்துருந்தாங்க. இதை பார்த்தோன்னே நான் சாப்பிட மாட்டேன் அவ்வளோவா, பட் பிக் பாஸ் ஞாபகம் வந்துச்சா, சரின்னு ஒன்றே ஒன்று மட்டும் வாங்கினேன் ஃப்ரூட்ஸோடு சேர்த்து. இது லைக் 2 to 3 டேஸ் ஆகிடுச்சு, ஃப்ரிட்ஜிலேயே இருக்குது. எனக்கும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் போல் இருந்துச்சா, சரி அந்த கொய்யா பழமும் என்ன சாப்பிட மாட்டியான்ற மாதிரி பார்த்துட்டு இருந்துச்சு. சரி ஏதாச்சும் டேங்கியாக பண்ணி சாப்பிட்லான்னு கட் பண்ணி பார்த்தா நல்லாவே ஸ்வீட்டாக இருந்துச்சு. சரி இது கூட இன்னும் கொஞ்சம் உப்பு காரம் சேர்த்தா டேங்கியாக இருக்கும். ஏன்னா எப்போவுமே நான் புளி கூட சீரகம், அதுக்கப்புறம் உப்பு, அதுக்கப்புறம் காரம் போட்டு நசுக்கி சாப்பிடுவேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு என்னமோ இந்த மாதிரி லைக் வியர்டாக இல்லைனா டேங்கியாக சாப்பிட ரொம்ப பிடிக்கும். இதையும் அந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணியிருந்தேன். ஒன்றுமே இல்லை, கொய்யா பழத்தை வெட்டி ஏதாச்சும் டிஃபன் பாக்ஸ் இல்லைனா பாத்திரத்தில் போட்டு உப்பு காரம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திறந்து பார்த்தாலே அவ்வளோ மவுத் வாட்டரிங்காக இருக்குது. இதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது நான் பார்க்குறப்பவே எனக்கு திருப்பி சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வில் மீட் யூ நெக்ஸ்ட் vlog. பாய், டாடா.